ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜெர்னி. இன்றைக்கி நான் வீட்டிலேருந்தே 10 ரூபாவோடதில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் வீட்லேன்னு சொல்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சேன். இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை டப்பா வெளியில் வச்சேன். அது ஒவ்வொன்றுக்கும் 10 ரூபா. இது எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சும்மா டீல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், அதனால தான் எனக்கு ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு. அதனால் டீல் பண்ணிக்கிட்டேன். சரின்னு அவர் பாவம் என்னுடைய உடல் நலத்துக்காக அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெயின் கேட் தொடச்சேன், வீட்டோட மெயின் கேட். அது போர்ட்டிக்கோ, அங்கே இருக்கிற அந்த 2 ஸ்கூட்டரை துடைச்சேன். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த போர்ட்டிக்கோவில் கூட்டி மெழுகினேன். அதுக்கப்புறம் சிட் அவுட்டில் அந்த ஜன்னல் துடைச்சேன். அப்புறம் கூட்டி மெழுகினேன். அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் தள்ளி வச்சு டீப் க்ளீன் பண்ணினேன். ஒட்டடையெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போனோடனே திங்ஸ் எல்லாம் வெளியே வச்சேன். ஃப்ரிட்ஜு ஒவ்வொன்றுக்கும் 10 ரூபா. திங்ஸை வெளியில் எடுக்க 10 ரூபா. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுங்கிறது, பொருளை நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். எங்கேயோ ஒன்று வச்சா தீஞ்சு போயிடுங்க அதுக்குள்ளே. ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும், அரேஞ்ச் பண்ணி. அதுக்கு ஒரு 10 ரூபா. அதே இடத்துல வைக்கணும், ரீஅரேஞ்ச். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஒரு 10 ரூபா. ஸோ இது முடிச்சோடனே டீப் சிங்க்கு க்ளீனு, 4 பக்கம் நல்லா கரகரன்னு. அப்புறம் அந்த சர்ஃபேஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் மேடையில் நீட்டாக துடைக்கணும். அப்புறம் கேஸ் ஸ்டவ் தனியாக துடைக்கணும். அதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கணும், டைல்ஸு. அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் துடைக்கணும். அப்புறம் கூட்டி மெழுகணும். ஃப்ரிட்ஜு நல்லா துடைக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் 10 ரூபா. இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி காலையிலேயே எனக்கு 10:30 மணிக்குள்ள 590 ரூபா. 10 ரூபா போட்டதுக்கே 590 ரூபா கிடச்சிருக்கு. உங்களுக்கும் ஓகேவா இருக்கா நான் பண்ணின ஒர்க்கு? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.